Kia ora, vanakkam and welcome to Malini's Vlogs. 14 ஆண்டுகள்ல ஒரே குடும்பத்துல 6 இறப்புகள், மர்மமான இறப்புகள். இதுல ஒரு 2 வயது குழந்தையும் அடங்கும். நடந்தது என்ன? கேரளாவை உலுக்கிய ஒரு சம்பவத்தை பத்தி தான் நான் உங்ககிட்ட இப்ப பேச போறேன். கேரளா மட்டுமின்றி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சு அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு சம்பவத்தை பத்தி பேச போறேன். 2020ஆம் ஆண்டு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கேரளாவின் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம் நடந்தது. 6 உடல்களை, புதைக்கப்பட்ட உடல்களை மீண்டும் தோண்டி எடுக்கிறாங்க, எக்ஸ்ஹூம் பண்றாங்க. இதற்கு காரணம் 2017ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட ஒரு புகார். என் குடும்பத்துல நடந்த இந்த 6 இறப்புகளுக்கு இடையில ஒரு மர்மமான ஒரு விஷயம் இருக்குது. இதை போலீசார் நிச்சயமாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. தாமஸ் கேரளாவை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் வெளிநாட்டில் வசிப்பவர். இந்த கொலைகள் நடந்தது கோழிக்கோட்டில் இருக்கும் கூடத்தாய் அப்படின்ற ஒரு ஊர்ல. இந்த புகாரை கொடுத்த மறுநாளே அவரோட அண்ணி கைது செய்யப்படுறாங்க. அந்த அண்ணி யார்? அண்ணியின் பெயர் ஜாலி அம்மா ஜோசப். இவங்க மேல கொலை குற்றச்சாட்டு மட்டுமின்றி ஃபார்ஜரியும் இவங்க மேல குற்றமாக சுமத்தப்படுது. யார் இந்த ஜாலி அம்மா ஜோசப்? தெரிஞ்சுக்கோ. ஜாலி அம்மா ஜோசப் அப்படின்றவங்க மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சவங்க, புத்திசாலி பெண், வெரி ஜோவியல் பர்சன். அவங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்கள பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண். அவங்களோட பல்கலைக்கழக டைம்ல ராய் தாமஸ், நாம ரோஜோ தாமஸ் புகார் பண்ணாருன்னு சொன்னோம். ரோஜோ தாமஸோட அண்ணன் தான் ராய் தாமஸ். ராய் தாமஸும் ஜாலியும் பல்கலைக்கழகத்து டைம்ல இருந்து காதலர்கள், காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணி வீட்டுக்கு வந்த ஜாலிக்கு அவங்களோட மாமியார் கேட்குறாங்க, ஏமா நீ இவ்வளோ படிச்சிருக்கியே, நீ வீட்டிலேயே இருக்க போறியா, வேலைக்கு போகலாமே அப்படின்றது அவங்க சொல்றாங்க. ஜாலி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பல மாதங்களாக இவங்க வேலைக்கே போகலன்னு சொல்லும் போது மாமியார் மீண்டும் மீண்டும் கேட்குறாங்க, ஏன் நீ இன்னும் வேலைக்கு போகல, ஏன் நீ இன்னும் வேலைக்கு போகலன்றத திரும்ப திரும்ப கேட்கவே ஜாலி சரி வேலைக்கு போய்தான் ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்லி அவங்க போய் வேலை தேடுறாங்க. அதுவும் லெக்சரர் வேலை. NIT, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கேலிக்கட்ல இருக்கும் அந்த யூனிவர்சிட்டியில லெக்சரர் பதவி அவங்களுக்கு கிடைக்குது. கரெக்டான நேரத்துக்கு எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாங்க. வேலை முடிஞ்சு கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு மருமகளாகவும் பல பணிகளும் அவருக்கு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. 2002ஆம் ஆண்டு ஜாலியோட மாமியார் திடீர் மரணம் ஏற்படுது அவங்களுக்கு. அவங்க மட்டன் சூப் குடிச்சிட்டு போய் படுக்கும்போது வாயில நுரை தள்ளி அவங்க இறக்குறாங்க. இதுக்கு அப்புறம் அவங்களோட கணவர், அதாவது ஜாலியோட மாமனார், எப்படியும் 6 வருடங்களை கழிச்சிடுறாரு. 2008ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 2008ல இந்த மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக் இறந்துறாரு. இதுதான் போலீசாருக்கு தெரியப்படுத்தின விஷயம். சரி, 2002ல மாமியார் இருக்கிறாங்க. 6 வருடம் கழித்து 2008ல மாமனார் இறக்குறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு, இன்னும் 3 ஆண்டுகள் கழிச்சு ஜாலியோட கணவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. அவர் குளியல் அறையில போயிட்டு உள்ள இருந்து தாள் போட்டு பாய்சன் சாப்பிட்டுறாரு, சயனைட் சாப்பிட்டுறாரு. இந்த மரணத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் நேரத்துல மேத்யூன்னு சொல்லி அந்த கணவர், ஜாலியோட கணவர் இருக்காங்களா ராயோட மாமா கேக்குறாரு, இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும், பிரேத பரிசோதனை செய்யணும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த பிரேத பரிசோதனையில தான் தெரியுது இவர் சயனைட் எடுத்திருக்காரு, அதுதான் அவரோட இறப்புக்கு காரணம் அப்படின்றது தெரிய வருது. சரிங்களா? ஸோ 2002 மாமியார், 2008 மாமனார், 2011ஆம் ஆண்டு கணவர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து 2014ஆம் ஆண்டு இந்த கேள்வி கேட்டார்ல, போஸ்ட்மார்ட்டம் பிரேத பரிசோதனை செய்யணும்னு சொன்ன அந்த மாமா, அவர் பேர் மேத்யூ இறந்துடுறாரு. விஸ்கி குடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு வாயில நுரை தள்ளி அவர் இறந்துறாரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகள்ல 4 மர்மமான இறப்புகள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை விட கொடூரமான ஒரு விஷயம் நடக்குது. 2 வயது அழகான பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை பிரெட் சாப்பிடும்போது சோக் பண்ணி தொண்டையில அடைச்சு அந்த குழந்தை இறந்துருதுன்னு சொல்றாங்க. அந்த குழந்தைய வாயில நுரை தள்ளி இறக்குது. இதனால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையோட அம்மா டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறாங்க. மன அழுத்தத்துக்கு உள்ளாகி ரொம்ப அமைதியாக, ரொம்ப வித்ட்ரான் ஆன பிறகு ஜாலி இவங்க கிட்ட ஆலோசனை கொடுக்கறாங்க. அந்த பெண்ணு கிட்ட, அவங்க பேரு சிலிக்கு உறுதுணையா இருக்கிறாங்க, ஆதரவாக இருக்கிறாங்க.
சரிங்களா? ஒரு கட்டத்துல வந்து நான் ரொம்பவே எனக்கு வந்து மனசு வேதனை, என்னால மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்றாங்க சிலி. அவங்க கணவரோட பேரு ஷாஜு. என்னோட 2 வயது குழந்தை அல்ஃபைன் இறந்தது என்னால வந்து ஏத்துக்க முடியல. ஐ எம் ரியலி ஃபீலிங் ரியலி லவ்ஸி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இது நடந்த பிறகு ஆறுதலாக இருந்த ஜாலி அவங்களுக்கு வந்து ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதை வந்து ஆன்டி டிப்ரெசன்ட் சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலி வந்து வெல் எஜுகேட்டட் உமன். அவங்க வந்து உறுதுணையாக இருந்து பக்கத்தில் இருந்து ஆறுதல் சொல்கிறவங்க அந்த மருந்து கொடுக்கும்போது அந்த அம்மா அதை எடுக்கிறாங்க. அந்த அம்மா அந்த எடுத்த பிறகு, அதாவது சிலி, அது அல்ஃபைன் குழந்தையோட அம்மா, அந்த மாத்திரையை எடுத்த உடனே அவங்களும் இறந்துடுறாங்க. இது 2016 நடக்குது. ஒரே ஆண்டில் சிலியோட கணவர் ஷாஜுவை ஜாலி திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 2017 ரோஜோ தாமஸ் வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கேட்குறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கடைசியாக ராய் தாமஸ் சாப்பிட்டது 8:30 மணிக்குன்னு எழுதப்பட்டிருந்தது. ஆனா ஜாலி எல்லார்கிட்டையும் அவங்க மத்தியானம் ஒரு 3:30 மணியை போல சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் சாப்பிடலன்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, மாமனார் இறக்குறதுக்கு முன்னாடி சொத்து எல்லாத்தையும் வந்து தன் கணவர், ஜாலியோட கணவர் பேர் ராய் தாமஸ் பேர்ல எழுதுறாங்க. ரோஜோவோட தங்கையும் பாத்தீங்கன்னா இதுல என்ன இது ஒரு மர்மமா இருக்குதுன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸ் பார்க்கும்போது அதுல ஃபோர்ஜரி நடந்திருக்கிறதாகவும் உணர்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து விசாரிக்கிறதுக்காக ரோஜோ வந்து புகார் கொடுக்கிறாரு போலீஸ்ல. புகார் கொடுத்த பிறகு விசாரணை தொடங்குது. ரோஜோவும் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக NIT போறாரு. NITல தானே ஜாலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க லெக்சராக. அங்க போய் பார்த்தா ஜாலின்ற பேர்ல யாருமே கிடையாது அப்படின்றது சொல்றாங்க. அப்ப இந்த பெண் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனது எங்க போனாங்க? இவ்வளவு நாள் அவங்க வந்து இரட்டை வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்கன்றது தெரியவே தெரியாது யாருக்கும். இவங்க படிச்சது வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்க வந்து காலேஜ் படிப்பை கூட அவங்க முடிக்கல, யூனிவர்சிட்டி படிப்பு கூட அவங்க முடிக்கல. கைதான ஜாலி அவங்க வாக்குமூலம் தராங்க, இந்த கொலைகளை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு. இதற்கு காரணம் என்னன்றது பாத்தீங்கன்னா, ஜாலி காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டது ராய் தாமஸ். ஆனா ராய் தாமஸோட கசின் ஷாஜுவும் இவங்க வந்து ஆசைப்பட்டிருக்காங்க. இவங்க இருவருக்கும் இடையில திருமணத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உறவு ஏற்பட்டிருக்குது. இவங்க 2 பேரும் ஒன்னா குடும்பம் நடத்தியிருக்காங்க, ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. இதுல வந்து யார் தடையா இருக்காங்க? முதல்ல வேலைக்கு போன்னு சொல்லி தொந்தரவு பண்ண மாமியாருக்காக சைனைட் கொடுத்து கொலை பண்ணியிருக்காங்க. இந்த சைனைட் எப்படி கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா மேத்யூ தான் கொடுக்குறாரு. மேத்யூ வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்ல வேலை செய்யறாரு. அங்க வேலை செய்யற இன்னொரு ஜுவல்லரி ஷாப் ஓனர் கிட்ட இந்த சைனைட் வாங்குறாங்க. ஸோ ஜாலி அந்த சைனைடை பயன்படுத்தி முதல்ல மாமியாருக்கு வந்து அந்த விஷம் கொடுத்திருக்காங்க. மாமியார் இறந்த பிறகு 6 வருடம் கழித்து சொத்து வந்து 3 குழந்தைகளுக்கும் இடையில இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சொத்து தன் கணவருக்கு மட்டும் வரணும்ன்றதுக்காக அந்த பத்திரம் கைக்கு வந்த பிறகு மாமனாரையும் கொலை பண்றாங்க. பத்திரத்தில் உள்ள விஷயங்களை மாத்துறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாஜு அண்ட் ஜாலி ஒன்று சேர்றதுக்கு மிகப்பெரிய தடங்களாக இருக்க போறது யாரு? தன்னுடைய கணவர். அதனால் கணவரையும் கொல்றாங்க. கணவரை கொன்ன பிறகு சாஜுவோட குழந்தை இவங்களோட உறவுக்கு வந்து அவங்க தடையா இருப்பாங்கன்னு சொல்லி அந்த 2 வயது குழந்தையும் மனசாட்சியே இல்லாம கொல்றாங்க. அந்த சோகத்துல இருக்கும் தாய்க்கு விஷம் கொடுத்து கொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, தனக்கு தன் திருமணத்துக்கு பிறகு ஏற்பட்ட அந்த உறவு அந்த மேத்யூவுடன் வாழணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவுதான் பண்ணிருக்கேன்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. 2017 ஷாஜு கல்யாணம் பண்ண பிறகு ஒரு 5 monthsக்கு பிறகு கண்டுபிடிக்கிறாரு இவங்க வந்து வேலைக்கு போகல, இவங்க வந்து சும்மா தான் போறாங்கன்றது. ஆனா அப்படி இருந்து இவங்க மேல அவருக்கு எந்த ஒரு சந்தேகமும் வரல. இந்த தொடர் கொலைகளை அவங்க தான் செஞ்சிருக்காங்கன்னு சொன்ன பிறகுதான் ஷாஜுக்கே புரியுது, தன்னுடைய அழகான 2 வயது குழந்தையும் தன்னுடைய மனைவியும் இவங்க தான் கொண்டு இருக்காங்கன்னு. ஜாலி சிறையில் அடைக்கப்படுறாங்க. இவங்களோட கதையை சைனைட் அண்ட் கரி அப்படின்னு தலைப்பிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.